பாலிவுட் சினிமால முன்னணி நடிகையா இருக்கவங்க தான் கிருத்தி சனோன். இவங்க வந்து ஹவுஸ்ஃபுல் 4, ஆதி புருஷ், க்ரூ அப்படின்னு சொல்லி பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2021 ரிலீஸ் ஆன மீமி அப்படின்ற படத்துக்கு தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க. இது தவிர தெலுங்கு படங்கள்லையும் வந்து இப்போ ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் பாலிவுட் சினிமால ஆண் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கிருத்தி சனோன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின ஒரு விஷயம் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. பாலிவுட் சினிமால நடிகர்களோட ராஜ்யம் தான் நடக்குது. ஷூட்டிங் அப்ப கூட நடிகர்கள் வரதுக்கு நடிகைகளும் காலையில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே ஈக்குவாலிட்டி அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுக்கு வாய்ப்பும் இல்ல. நடிகர்களுக்கு அட்டகாசமான ரூம்களையும் சொகுசு கார்களையும் படக்குழு வந்து ஏற்படுத்தி தராங்க. அதே மாதிரி அவங்கள விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. ஆனா நடிகைகளை அப்படி கண்டுக்கிறதே கிடையாது. சின்ன ரூமையும் சாதாரண காரையும் தான் தராங்க. கண்டிப்பா இது மாறணும். இது நடிகைகளோட மனசுல கொந்தளிப்பாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிகா அவர்கள் தமிழ் சினிமால வந்து பெண்களுக்கு அவ்வளோக்கா முக்கியத்துவம் இல்ல, வெறும் பாட்டுல நடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களை வச்சிருந்தாங்க. இப்ப பார்த்தா பாலிவுட் சினிமாவோட முன்னணி நடிகையா இருக்கக்கூடிய கிருத்தி சனோன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ ரசிகர்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ பெரிய நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா அப்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி அங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிருத்தி சனோன் சொன்னதை வச்சு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நடிகைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கும் போல, எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அது எதுக்காக ஆணாதிக்கம் இருக்கு அப்படின்றத இவங்க இவ்வளவு ஓப்பனா பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா நடிகைகளுமே வந்து இது எல்லாத்தையும் வந்து சமாளிச்சு தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே முக்கியமா கிருத்தி சனோனோட இந்த தைரியத்தை நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாலிவுட் சினிமால நடிச்சிட்டு இருந்தாலுமே அங்க நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை இவ்வளவு ஓப்பனா தைரியமா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை பாராட்டிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.